ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். இந்த வாரம் விரத நாட்களை தாங்கி வருகிறது. அதே வழியில் ஆபத்தான நாட்களும் இயற்கை சீற்றங்களையும் இந்த வாரம் கொடுக்க போகிறது. விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவில் பலன்கள் காணப்போகிறோம். 17/8/2026 முதல் 24/8/2026 வரை ஒரு 8 நாட்களுக்கு உண்டான பலன்கள். ஆகஸ்ட் மாதம் 17/8/2026 அன்று பஞ்சமி திதி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி அன்று கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் வாக்கிய வரப்புகளில் செல்லும்போது நல்ல பாம்பு கண்டா தரிசனம் செய்யுங்கள். நல்ல பாம்பு போகுது அப்படின்னா அடிச்சு கிடிச்சு கொண்டு விடாதீங்க. 17/8/2026 அன்று கருட பஞ்சமி, வானத்தில் கருடனை தரிசனம் செய்யுங்கள். நல்ல பாம்பையும் பார்க்க முடியல, கருடனையும் பார்க்க முடியல அப்படின்னா சிவன் கோயிலுக்கு சென்று நவ கிரகங்களையும் கருடன் நாகர்களையும் தரிசனம் செய்யுங்கள். 18/8/2026 அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம், சஷ்டி விரதம், ஆவணி மாதம் 1ஆம் தேதி. 21/8/2026 அன்று வரலட்சுமி விரதம், சுமங்கலி பெண்கள் விரதம் இருந்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை. 23/8/2026 அன்று ஏகாதசி விரதம். அன்றைய நாள் கிரக பிரவேசம், வாஸ்து நாள். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு 17/8/2026 முதல் 24/8/2026 வரை உங்களுக்கு உண்டான பலன்கள் காணலாம். இந்த வாரம் 19, 20, 22 இந்த 3 நாட்களில் ஒரு ஆபத்து நிறைந்த நாட்களாக பஞ்சாங்கமே கூறுகிறது. 19, 20, 22ஆம் தேதி விருச்சிகம் ராசி அன்பர்கள் சுற்றுலா செல்லக்கூடியவர்கள், கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள், குடும்பத்தோடு ஒரு கார் எடுத்துக்கிட்டு குடும்பத்தோடு வெளியில் செல்லக்கூடியவர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். சுற்றுலா ஸ்தலங்களில் விபத்து ஏற்படும் என்று பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. கடலோரத்தில் ராட்சச அலைகள், திருவனந்தபுரத்தில் கடலோரம் பாதிக்கும், ராட்சச அலைகளால் பாதிப்புகள் வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதனால் கடலில் போய் நீந்திக்கிட்டே உள்ளே போகிறது, அருவியில் போய் குளிக்கிறேன் அப்படின்னு ஆழமான தண்ணீர் இடத்துல குதிக்கிறது, படகு சவாரி செய்வது இதெல்லாம் இந்த வாரம் 19, 20, 22ஆம் தேதி விருச்சிகம் ராசி என்பவர்கள் தவிர்த்து விடுங்க. அல்லது அன்றைக்கி பயணம் போயே தான் ஆகணும். நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா கவனமாக சென்று கவனமாக வாங்க. ஆபத்து இல்லாமல், உயிருக்கு ஆபத்து இல்லாமல் நீங்கள் பார்த்துங்க. 17/8/2026 அன்று கன்னிராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இரவு 8 மணிக்கு மேல் துலாம் ராசிக்கு சந்திர பகவான் வந்து விடுகிறார். லாபஸ்தானத்திலே 11வது வீட்டிலே சுக்கரனோடு சந்திர பகவான் இணைந்து செல்லும்போது இந்த வாரம் 17ஆம் தேதி உங்களுக்கு யோகம்தான். புதுசாக வண்டி வாங்கலாம், தங்க நகை எடுக்கலாம், புதிதாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும். சந்திர பகவான் ஆவணி மாதம் 1ஆம் தேதி 18/8/2026 அன்று உங்கள் ராசிக்கு 12வது வீடு வந்து விடுகிறார். சந்திரன் 12ஆம் இடம் வரும்போது எதிர்பாராத பயணம், திடீர்னு ஒரு இடத்துக்கு பயணம் போயிட்டுருந்தோம் அப்படின்னு எதிர்பாராத பயணங்கள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதனால் 19, 20 இந்த 2 தினங்கள் விருச்சிகம் ராசி என்பவர்கள் பயண போக்குவரத்தில் கவனமாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸுக்காக ஒரு நபர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். பஸ்ஸு வரட்டும், பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு. ஒரு நண்பர் பைக்கில், அட வாப்பா போகலாம், நான் சீக்கிரம் போய் அங்கே இறக்கி விட்டுறேன் அப்படின்னு அந்த பஸ்ஸு வரங்காட்டியும் அவர் முன்னாடி நின்று அட வா போய்ட்டுடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனார்.
ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை. அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணவரை பைக்கில் கூட்டிகிட்டு போய் நேராக போய் அவர் விபத்துக்குள்ளாகி அந்த இடத்துலையே இருவரும் மரணம். அந்த மாதிரியான எதிர்பாராத நிகழ்வுகளை 19, 20, 22ஆம் தேதி ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் கடுமையாக உள்ளது. ஆபத்துகள் நிறைந்த நாட்கள் 19, 20, 22. 20ஆம் தேதி காலையிலிருந்து 22ஆம் தேதி மாலை 5 மணி வரை உங்கள் ராசியில் சந்திர பகவான் நீச்சமாக செல்வார். ஜென்ம ராசியிலே ஒரு கிரகம் நேசமாக இருக்கிறது அப்படின்னா எதிலும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்கணும். அவசரப்படக்கூடாது, ஆவேசப்படக்கூடாது. ஜென்ம ராசியில் சந்திரன் நேசமாக இருக்கும்போது விருச்சிகம் ராசி என்பர்கள் பொறுமையை கடைபிடிக்கணும். அடிதடின்னு ஒரு காரியங்களில் செய்துவிட்டு ஐயோ போச்சு அம்மா போச்சுன்னு வருத்தப்பட்டு வேதனைப்படுவதில் பிரயோஜனம் இல்லை. ஜென்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசி என்பர்கள் 22ஆம் தேதி மாலை 5 மணி 9 நிமிடம் வரை நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். 22ஆம் தேதி கேட்டை நட்சத்திரத்திலே சந்திர பகவான் செல்லும்போது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீட்டில் புதன் நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்கிறார். 22ஆம் தேதி தேளு, பூரா, நண்டுவாகுழி, பாம்பு, விஷ ஜந்துக்களால் தொல்லைகள் கடிபடக்கூடிய சூழ்நிலைக்கோடு விருச்சிகம் ராசி என்பதற்கு ஏற்படும். 22ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் கடலோரத்தில் கடல் அலைகளால் பாதிப்புகள் வரும் என்று பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் சந்திர பகவான் 2ஆம் இடம் செல்கிறார். 24ஆம் தேதி வரை 2வது வீட்டிலே சந்திர பகவான் இருக்கும்போது பணங்காசு செலவுகள் அதிகரிக்கும். அதே வழியில் சளி, காய்ச்சல், இருமல், பல்வலி இந்த மாதிரி விருச்சிக ராசி என்பதற்கு 2வது வீட்டிலே சந்திரன் செல்லும்போது குடும்பத்துக்காக பணச்செலவுகள் இந்த வாரம் இறுதியில் ஏற்படுத்துகிறது. இந்த வாரம் விருச்சிக ராசி என்பதற்கு எச்சரிக்கையை தான் காட்டுகிறது. ஒரு ஆபத்தான பிரயாணங்களை இந்த வாரம் செய்யாமல் இருப்பது நல்லது. முன்கூட்டியே ஆபத்துகளை அறிந்து கொண்டால் நாம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கலாம். நாம் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகும்போது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரலாம். விருச்சிகம் ராசி என்பதற்கு 8வது வீட்டிலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 8லே செவ்வாய் இருப்பதும் சுகஸ்தானத்திலே ராகு இருப்பதும் விருச்சிகம் ராசி என்பதற்கு சாதகமில்லாத அமைப்பு தான். அதனால் இந்த வாரம் விருச்சிகம் ராசி என்பர்கள் அறிந்து புரிந்து விரத நாட்களை விரதம் இருந்து கடவுளை கும்பிடுங்க. தெய்வ அனுகிரகம் மூலம் ஆபத்திலிருந்து விருச்சிகம் ராசி என்பர்கள் இந்த வாரம் மீண்டு விடலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.